வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகருக்கு புதன் பகவான் தசை நடைபெற்றால், புதன் பகவான் தசா காலத்தில் புதன் பகவான் தனித்திருந்தால் நல்ல பலன்களை செய்வார். புதன் பகவான் லக்னத்திற்கு அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் பலன்கள் மாறுபடும் என்பதையெல்லாம் நாம் சோதிடத்தில் பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் புதன் பகவான் தசை என்பது அவர் தனித்திருந்தாலும் அசுப கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும், நல்ல நிலையில் இருந்தாலும், அது கெட்ட நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் ஜாதகர் வியாதிக்கென்று ஒரு பணத்தை செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அல்லது போட்டி, பொறாமை, அசிங்கம், அவமானம், தர்ம சங்கடம் என பல சிரமங்களை தவண்டித்தான் அந்த ஜாதகர் தன்னுடைய புதன் தசையை நிறைவு செய்ய முடியும். ஏதாவது ஒரு வழியில் புதன் தசையை மருத்துவ ரீதியிலோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையை கொடுத்துத்தான் அந்த தசா காலத்தை நிறைவு செய்யும். அது எந்த நிலையில் இருந்தாலும், நல்ல நிலையில் இருந்தாலும், அது அமைப்பு சரியில்லாமல் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் இந்த இரண்டு சம்பவத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் வீட்டின் அதிபதி. ரம்பு, வழக்கு, கடன், நோய், போலீஸ், கோர்ட் கேஸ் என 6ஆம் வீட்டின் காரகத்துவம் நிறைந்துள்ளது. புதன் பகவான் கன்னி வீடுதான் காலபுருஷ அமைப்பில் 6வது வீடு. அதனால் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் இயல்பாக இந்த தன்மையை கொடுக்கத்தான் செய்வார். பின்பு நல்ல பலன்களும் கொடுப்பார். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். வணக்கம்.